ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடுறதுக்கு முன்னால் உங்களுக்கான 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் செலக்டட் கொஸ்டின்ஸ் நான் 2 கொஸ்டின் எப்பயுமே அப்டேட் பண்ணுவேன். 10% அதில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் உங்களுக்கு எக்ஸாமில் இந்த வருஷம் 2025 பப்ளிக் எக்ஸாமில் வரும் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணி லாஸ்ட்டாக நடந்த 3 எக்ஸாமுக்குமே அப்டேட் பண்ணிட்டேன். இது 4வதாக கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கான செலக்டட் கொஸ்டின். இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் அண்ட் 3 மார்க் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், இது போக அடிஷனலாக என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது சேர்த்தே சொல்லிடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஜஸ்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஷேர் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 16 உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய பேஜ் மேக்கரின் ஆவணத்தில் உள்ள எழுத்தை எவ்வாறு அளிக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்கில் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. அதேமாதிரி உரைப்பத்தியில் பதிப்பித்தல் என்றால் என்ன அப்படிங்கிறது, வாட் இஸ் டெக்ஸ்ட் எடிட்டிங் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் இது போக அடிஷனலாக 2 மார்க்கில் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னம்னா டிஃபைன் மல்டிமீடியா, டிஃபைன் அனிமேஷன், இது 2 அடிஷனலாக படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா முதன்மை திறவுகோல் என்றால் என்ன, வாட் இஸ் ட்ரேட் ஃபைல், பிஹெச்பியில் உள்ள செல்லுபடியாக்கல் என்றால் என்ன, பிஹெச்பியில் என்ற செயற்கூறு பற்றி சிறுகுறிப்பு எழுதுக, அக்னிப்போர்கள் என்றால் என்ன, யூஆர்எல்லின் வகைகள் யாவை. இது எல்லாமே நமக்கு புதுசாக தெரிகிற மாதிரி இருந்தது அப்படின்னம்னா இது லாஸ்ட்டாக நடந்த ப்ரீவியஸரில் நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். இது போக அடிஷனலாக நீங்கள் லெசன் 1லேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னால் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கக்கூடிய ஒரு செலக்டட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா வாட் இஸ் மாஸ்டர் பேஜ், அசைவூட்டல் என்றால் என்ன, அதன் வகைகள், அனிமேஷன், ரைட் இட்ஸ் டைப் இருக்கு இல்லைங்களா. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மார்க்கில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இது டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க், இந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுக்குறதுக்கு முன்னால் இது எல்லாத்தையுமே நான் ஸ்க்ரோல் பண்ணிடுறேன். டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது எல்லாத்தையுமே ஒரு தடவை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய புக்கில். நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தனி வீடியோ அப்டேட் பண்ணிடுவேன். இல்லை என்கிட்ட நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆல்ரெடி தமிழ் இங்கிலீஷ்க்கு வாங்கின மாதிரி தான். என்னுடைய நம்பர் 8072021998. அந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சரோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் இருக்கக்கூடிய தனி ஸ்டடி மெட்டீரியல் 10% எக்ஸாமில் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான. அதே மாதிரி 5 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னம்னா பள்ளு ஊடகத்திற்கான சில கோப்பு வடிவங்களை விளக்குக அப்படிங்கிறது ஃபஸ்ட் யூனிட்டில் ஃபஸ்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய ஒரே 5 மார்க். அந்த ஒன்றே உங்களுக்கு 100% போதுமானது. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னம்னா செகண்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய பேஜ் மேக்கரின் மென்பொருள், பேஜ் மேக்கரில் உள்ள பல வகையான கருவி பெட்டியில் உள்ள டூல் பற்றி விளக்குக. இது 5 மார்க்கில் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரியே 2 மார்க்லையும் பார்த்தீங்க அப்படின்னம்னா பேஜ் மேக்கர் மென்பொருளில் ஒரு புதிய ஆவணத்தை எவ்வாறு திறக்கலாம், ஹவு டு யூ கிரியேட் எ நியூ டாக்குமெண்ட் இன் பேஜ் மேக்கர் 2 மார்க் கொஸ்டின்ல இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்லேயும் இம்பார்ட்டன்ட். லெசன் வைஸாகவே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் நெக்ஸ்ட் வீடியோ நம்முடைய சேனல் அப்டேட் ஆயிரும். இதில் இருக்கக்கூடிய 5 மார்க் எல்லாத்தையும் இப்போதைக்கு தரவு பண்ணுங்கள். ஒரு செலக்டட் கொஸ்டின் அப்டேட் பண்ணுவேன். இந்த 2 படிச்சீங்கனாலே 100% எங்களுக்கு எக்ஸாமில் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த வீடியோவும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசுனா சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.